ஐயனாதுல இன்னைக்கு என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். நிலா வந்து சோழன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. சேரனை வந்து உங்களோட பெரியப்பா வந்து அடிச்ச உண்மையை. அப்போ தான் அவங்க எப்படி நம்ம வீட்டை வந்து அடிக்கலாம், நீங்கள் வாங்க நம்ம போய் அவங்க போய் கேட்கலாம்னு சொல்லுவாங்க. சேரன் தான் இல்லை வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, நீ எதுவும் தப்பும் பண்ணலைண்ணா, கார்த்திகாவை தான் இந்த வீட்டுக்கு வந்தா, அப்போ அவன் மேலே தானே தப்பு, நீ எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கணும், இப்போ நான் போய் கேட்க போகிறேன், தம்பிங்க நான் இருக்கும்போது நீ என்ன இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்போ கார்த்திகை அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் தான் இருப்பாங்க. எவ்வளோ தைரியம் என் அண்ணன் நடிச்சிருப்பீங்க, இப்போ நீ எங்கள் அண்ணன் உங்களை அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடிடான்னு சொல்லுவாங்க அவங்க அண்ணனை. ஆனால் அவங்க அண்ணன் அடிக்க மாட்டான். என் அண்ணன் உங்கள் பொண்ணை கூப்பிடல, உன் பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு தேடி வந்தா, கார்த்திகை வெளியே வாடி, எல்லா தப்பு நீ பண்ணிட்டு இப்போ எங்கள் அண்ணன் பழி போட்டு நீ உள்ளே இருக்கியா, பின்னாடி இருந்து என்ன வேலை பார்க்குற, மரியாதை வெளியே கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாரையும் இல்லை என் பொண்ணுலாம் வரமாட்டா, மரியாதை வீட்டு வெளியே கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் நீலா கிட்ட சொல்லுவாங்க, ஏமா இவங்க கிட்ட சொன்னாங்க போய் ஒரே பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஏன் எந்த தப்பும் பண்ணலையா, நீங்கள் ஏன்னா பயப்படுறீங்க, கார்த்திகாவை தானே வந்தா, அவளை தானே உங்ககிட்ட பேசலாம், நீங்கள் எதுவுமே பண்ணல, ஆனால் அவங்க வந்து நீங்கள் தான் அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டாங்க, இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் அடிச்சிருக்கணும் அவங்கள, நீ ஏன் அடிக்காமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சேரன் சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இவன் பெரிய தியாகி, அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து அடிக்கிறாங்க, இவன் திருப்பி அடிக்க கூட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் திட்டுவார்.